ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் ப்ளம் கேக் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ளம் கேக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்பவே சூப்பராக இந்த ப்ளம் கேக்கு நீங்களும் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளம் கேக்கு செய்கிறதுக்காக 50 கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தேன் கலரில் வந்துடும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சிட்டு சுட வச்சுருக்க தண்ணியை கொஞ்சமாக கலந்துக்கோங்க. அரை கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணியை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பச்சை தண்ணி கலந்திங்கன்னா மேலே தெரிச்சிரும். அதனால் சுடு தண்ணியை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கோங்க. இதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை கருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பச்சை கலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பேரிச்சம்பழம் கொட்டையை நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு முந்திரியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் போய் கேக்குக்கான மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லாவே ஊறட்டும். ஜீனி அரை கப் அளவுக்கு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதே கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக 2 பட்டை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பொடி பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ப்ளம் கேக்குக்கு இந்த கிராம்பு பட்டையெல்லாம் ஒரு நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஜீனி அரைச்சிட்டு வந்தாச்சு. அதே மிக்சி ஜாரில் 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 100 மில்லி அளவுக்கு சமையல் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கப்புறம் கேக்குக்கு மாவு சேர்த்துக்கலாம். ஜீனி எடுத்திருந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே அரைச்சி வச்சுருக்க ஜீனியும் சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணி வச்சுருக்க ஜீனியும் சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கேக்கில் அதிகமாக உலர்ந்த திராட்சை, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளம் கேக்கில் நீங்கள் விருப்பப்பட்டதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மாவுமே நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை கலந்து கொடுக்கறதுக்காக 100 மில்லி அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கேக்கோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கேக்கு கலந்து கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரே சைடாக தான் கலந்து கொடுக்கணும். இந்த கேக்கு மாவை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே தான் மிக்ஸ் பண்ணணும். எல்லா சைடும் கரண்டி விட்டு கலந்தீங்கன்னா அப்போ கேக் உப்பலாக வராது. இப்போ பாருங்கள், மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும். இதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு இருக்குது. இது அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் கேக்கோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரே சைடாக கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக்கு செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பட்டர் சீட்டு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பட்டர் சீட்டு போட்டு வச்சுருக்க பாத்திரத்தில் மாவை சேர்த்துடலாம். எப்போதுமே மாவு பாத்திரம் நிறையா சேர்க்காதீங்க. பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் கேக்கு வெந்து மேலே எலும்பி வர்றதுக்கு பாத்திரம் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா உள்ளே எதுவும் பபுள்ஸ் இருந்ததுன்னா அது கரெக்டாகிடும். இப்போ பாருங்கள், நான் அந்த கேக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பாத்திரத்தில் உப்பு போட்டு வச்சுட்டேன். இது நல்லாவே சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கேக்கு மாவை எடுத்து நடுவில் வச்சிடலாம். நீங்கள் ஸ்டாண்ட் எது இருந்தாலுமே அந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சுட்டு நீங்கள் இது மேலே கேக்கு மாவை வச்சிடலாம், உப்பு சேர்க்காமலே. இதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு கேக்கு வெந்துருச்சு. இதுக்கு மேலே முந்திரி, திராட்சையெல்லாம் அழகுபடுத்துறதுக்காக வச்சுக்கலாம். இதை நீங்கள் மாவு சேர்த்ததுமே சேர்த்திங்கன்னா உள்ளே இறங்கிரும். லேசாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா மேலே அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாகவே குறைச்சி வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் வெந்தால் போதும். கேக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். குறைஞ்சது 40லேருந்து 50 நிமிஷம் ஆகும் இந்த கேக்கு ரெடி ஆகிறதுக்கு. நீங்கள் கேக்கு மாவை அடுப்பில் வச்சதுமே ஸ்டவ்வை ஃபுல்லாகவே குறைச்சி வச்சிடணும். இப்போ பாருங்கள், கேக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே கொஞ்சம் உலர்ந்த திராட்சை, முந்திரி எல்லாம் சேர்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ 50 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. கையில் தொடும்போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
கேக்கு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஒரு கத்திய வச்சு இந்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒட்டாம வந்துரும். ரொம்பவே அருமையா கேக் ரெடி ஆயிருச்சு. இத அப்படியே நீங்க வெளிய எடுத்து வச்சு ஒரு 10லருந்து 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு, கத்திய வச்சு சுத்தி எடுத்து விட்டுட்டு, நீங்க ஒரு பிளேட்ல கமத்திருங்க. ரொம்பவே அருமையான ப்ளம் கேக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் கேக் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. இந்த மாரி ப்ளம் கேக்கு நீங்களும் உங்க வீட்டு பசங்களுக்கு செஞ்சு குடுங்க. ரொம்பவே ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க. கட் பண்ணும்போதே எந்த அளவுக்கு கேக்கு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. ரொம்பவே அருமையா ப்ளம் கேக் வந்திருக்கு. கண்டிப்பா அந்த ப்ளம் கேக்கு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள வச்சே ரொம்பவே ஈஸியா, ரொம்பவும் டேஸ்ட்டா எப்படி ப்ளம் கேக்கு செய்றதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சமையல் டிலைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.